நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங்கில் அப்ளிகேஷன் ஏரியா ஆஃப் டேட்டாபேஸ். when we using database, the data is not stored in computers hard drive but in the cloud on server anywhere. ஸோ நம்ம வந்து டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டேட்டா வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட் ட்ரைவில் வந்து ஸ்டோர் ஆகிருக்காது. அது கம்ப்யூட்டர் க்ளவுடு பட் இன் க்ளவுட் ஆன் சர்வர். க்ளவுடில் எந்த இடத்துல சர்வர் வந்து க்ளவுடில் இருக்கும். ஸோ அது எந்த இடத்துல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் ஹார்ட் ட்ரைவில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்காது. டிபிஎம்எஸ் யூஸ்டு டு ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் கால்டு பேக்எண்ட். ஸோ நம்ம வந்து டிபிஎம்எஸ்ஸை வந்து பேக்எண்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து இது இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுல ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ பேக்எண்ட். To present data in consequential way to the user, web developer create a website and easy to use database application. This is front end. ஸோ நம்ம டேட்டா வந்துட்டு ஒன் பை ஒன்னாக கான்சீக்வன்ஷியலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூசர் வெப் டெவலப்பர் என்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஈஸி டு யூஸ் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். ஸோ அது மூலமாக நம்ம டேட்டாபேஸ் அப்ளிகேஷனை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ ஃப்ரண்ட் எண்ட். ஸோ டிபிஎம்எஸ் இஸ் அ பேக் எண்ட். நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கான்சீக்வன்ஷியலாக கெட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டை டெவலப்பர் க்ரியேட் பண்ணியிருக்காரு இல்லையா, அதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட். ஸோ மோஸ்ட் காமன் டேட்டாபேஸ் மாடல் என்ன அப்படின்னா ஃப்ளாட் டேட்டா மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ரிலேஷன் மாடல் மீன்ஸ் ஆர்டிபிஎம்எஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிலேஷன் மாடல் சொல்கிறோம். ரெக்கார்ட் பேஸ் மாடல், நெட்வொர்க் மாடல், கான்டெக்ஸ்ட் டேட்டா மாடல், ஹைராரிக்கல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல், ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மாடல், செமி ஸ்ட்ரக்சர் மாடல் அண்ட் தென் அசோசியேட்டிவ் மாடல். ஸோ நம்ம மோஸ்ட்லி ஆர்டிபிஎம்எஸ் இஸ் காமன். இட்ஸ் டெவலப்டு இன் 1970. இட்ஸ் ஸ்டில் காமன் மாடல். ஸோ மோஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாடல் எதுனா ஆர்டிபிஎம்எஸ் மாடல் தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இது எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்னா 1970s வந்து க்ரியேட் பண்ணாங்க. பட் இந்த லாங்குவேஜ் தான் வந்து இப்போவும் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மாடலாக வந்து இருக்குது. டேட்டா ஸ்டோர்டு ரிலேஷன்ஸ் taking the form of table made of column and row. ஸோ டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா டேபிளில் ரிலேஷன்ஷிப்பு ரோஸ் அண்ட் காலமாக வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கும். இந்த ஃபீல்டு காலமை வந்து ஃபீல்டுன்னு சொல்கிறோம், ரோவை வந்து ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டு ஆக்சஸ் அண்ட் இன்ட்ராக்ட் வித் த டேட்டா contained in relational database, user needs to use RDBMS. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸில் இருக்கிற நம்ம டேட்டா கூட ஆக்சஸ் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா யூசருக்கு வந்துட்டு RDBMS-ஐ வந்து யூஸ் பண்ணணும். The most common language used to query and manage relational database is SQL. ஸோ ரிலேஷன் டேட்டாபேஸை வந்து மேனேஜ் பண்ணணும், அந்த சேம் டைம் query அதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணணும்னா SQL லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். IT expert used to interact with relation database is called transaction. IT expertsனால் என்ன சொல்லுவோம், நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். அந்த ஐடினா அந்த எப்போவுமே இந்த சிஸ்டம் ஃபீல்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஐடி எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க வந்துட்டு டேட்டாபேஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்கிறோன்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். எஃபிஷியன்ட் அண்ட் அக்யூரேட் டிரான்சாக்ட் மஸ்ட் பி ஆசிட். ஸோ இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எப்படின்னா என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஆசிட் அப்படின்னா, ஆசிட் அப்படின்னு என்னென்னா அட்டாமிக். டிரான்சாக்ஷன் ஆல் ஆர் நத்திங். டிரான்சாக்ஷன் வந்து எல்லாமே போயிருக்கணும். இப்போ ஒரு நம்ம ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்மில் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நம்மளுக்கு யூஸருக்கு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனும் எந்த ஏடிஎம் டைமிங் என்ன, ஸோ அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனும் சென்ட் ஆகிருக்கணும். அதே அட் த சேம் டைம் நம்மளும் டேட்டாபேஸ்லேயும் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கணும். இல்லைனா வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒன்லி வேலிட் டேட்டா சேவ்டு. ஸோ வேலிட் ஆகிற டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணோம், இன்வேலிட் டேட்டாவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடாது. ஐசோலேஷன் டிரான்சாக்ஷன் டு நாட் ஆஃப்டர்
affect அதர். ஸோ அதை டிரான்சாக்ஷன் வந்து மற்ற எந்த ஒரு இதையுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு டியூரபிலிட்டி. ரிட்டன் டேட்டா வில் நாட் பி லாஸ்ட். ஸோ நம்ம ரிட்டன் பண்ண டேட்டா வந்து எப்படி இருக்குன்னா எந்த ஒரு லாஸ்ட்டும் இல்லாமல் யூஸரை போய் சென்ட் ஆகிருக்கணும். அதான் வந்து அக்யூரேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ நம்ம ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக சென்ட் ஆகிருக்கணும், எந்த ஒரு டேமேஜுமே வந்து இருக்கக்கூடாது, அது ஃபுல்லுமே போயிருக்கணும். இங்கே வந்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸருக்கு வந்து அது போகல அப்படின்ட்டு இல்லாமல் எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் அதில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்வென்ட்ரி டேட்டாபேஸ். இன்வென்ட்ரி டேட்டாபேஸ் அப்படின்னா இட் இஸ் த மேனேஜ்மெண்ட் டூல் ஃபார் எனி ரீட்டைல் பிஸ்னஸ் லார்ஜ் ஆர் ஸ்மால். The database hold the product details like stock information on product supplier. ஸோ இது என்னென்னா லார்ஜ் அல்லது இன்வென்ட்ரி டேட்டாபேஸ் அப்படின்னா ஒரு ஸ்மால் அல்லது லார்ஜ் பிஸ்னஸ் எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டாக் இன்ஃபர்மேஷன், ஒரு ப்ராடக்டை பற்றின இன்ஃபர்மேஷன், அதோட சப்ளையர், அதை பற்றி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறது. யூஸிங் திஸ் யூ கேன் ரீப்ளேஸ் மேனுவல் மெத்தட். இட் ரெக்வயர் டைம், காஸ்ட் அண்ட் ஹியூமன் எஃபர்ட். ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்தங்காட்டி ஹியூமன் பவர் வந்து வேஸ்ட் ஆகிறத ரீப்ளேஸ் பண்ணுது. நம்ம ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுன்னு ஒருத்தவங்க எண்ணி சொல்கிறக்கும் இன்ஃபர்மேஷன் டக்குன்னு நம்ம நோட்டில் எங்கே எழுதி வச்சுருன்னு தேடுறதுக்கு கம்ப்யூட்டரில் வந்து நம்ம கொடுத்தோம்னா டக்குன்னு கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டைம் ரெடியூஸ் பண்ணுது, அதே டைம் காஸ்ட்டும் கம்மி, அண்ட் தென் ஹியூமன் எஃபர்ட்டையும் வந்து இது ரெடியூஸ் பண்ணுது. It is accurate, up-to-date picture of stock level for each product. So you have sufficient stock to meet customer demand without overstocking. ஸோ நம்ம வந்து up-to-date வந்து நம்ம அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றின ஸ்டாக் லெவல் தெரியும். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு போதுமான அளவு இருக்குதா, ஸோ அந்த டிமாண்ட் இப்போ ஒரு டிமாண்டை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை நிறைய வச்சுருக்கோமா அப்படிங்கிறத அது மூலமாக ஈஸியாக வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓவர் ஸ்டாக்கிங் அக்கர்ஸ் அன்னெசரி காஸ்ட் அண்ட் ரெடியூஸ் ப்ராஃபிட். இப்போ ஓவர் ஸ்டாக்கிங்கை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா தேவையில்லாத இழப்பை வந்து ப்ராஃபிட் போகிறத வந்து நம்ம தடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு மேனேஜ் ஃபினான்ஷியல் டேட்டா. Custom form used to record asset, liability, inventory and transaction between customer and supplier. ஸோ அக்கௌண்டிங் அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன அசட் என்ன, லையபிலிட்டி என்ன, கஸ்டமருக்கும் சப்ளையருக்கும் இடையில என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இது ஃபுல்லாத்தையும் வந்து அக்கௌண்டிங் அப்ளிகேஷனில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா இன்கம் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, பேலன்ஸ் ஷீட் எப்படி பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் எவ்வளோ, இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, ஸோ கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் அந்த ஒவ்வொரு டைமும் என்டர் பண்ணியிருக்காங்களா. இட் கேன் ரன் ஆன் சிங்கிள் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் ஆர் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லார்ஜ் சிங்கிள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இது ஸ்மால் பிஸ்னஸ் ஆர் லார்ஜ் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்டிங் அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் மணி, குயிக் புக், Peachtree ஆர் அக்கௌண்டிங் அப்ளிகேஷன் இன் டேட்டாபேஸ். டேட்டாபேஸில் என்னென்ன அக்கௌண்டிங் அப்ளிகேஷன்னா இதெல்லாம் தான் வந்து டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்கம் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்குது. இட் ப்ரொவைட் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் வித் போத் கீபோர்ட் அண்ட் மவுஸ். என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, நம்ம எவ்வளோ இன்கம்க்கு எவ்வளோ வந்துட்டு பே பண்ணணும், நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டோமா, இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எந்த டைமுக்குள்ளே பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த இன்கம் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா வேறு எதுவுமே இல்லை. இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜே எடுத்துக்குவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர்னால் இந்த பிரான்ச்சு ஒவ்வொரு பிரான்ச் இருக்குது இல்லையா. இப்போ சிஎஸ்னால் இதுக்கு ஃபஸ்ட் டேர்முக்கு இவ்வளோ ஃபீஸு, செகண்ட் டேர்முக்கு இவ்வளோ ஃபீஸு, தேர்ட் டேர்முக்கு இவ்வளோ ஃபீஸு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டேபிளில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் இயருக்குனா என்ன, தேர்ட் இயருக்குனா என்ன, அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட்
இயருக்கு இந்த ஃபீஸு, செகண்ட் இயருக்கு இந்த ஃபீஸு, தேர்ட் இயருக்கு இந்த ஃபீஸ். ஸோ இதெல்லாமே டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம ஈஸியாக அந்த ஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு இப்போ ஒருத்தவங்க வந்து செகண்ட் இயரு 4th செம்மு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த டேபிளில் போட்டு வச்சுருக்கிறது மூலமாக ஈஸியாக நம்ம ரிட்ரைவ் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். இதுக்காக யூஸ் ஆகிறது ஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஈஸியாக வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் அனாலிசிஸ் அப்படி தான். இப்போ வந்து ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. அவங்களோட நேம் என்ன, அவங்க அட்டண்டன்ஸ் எவ்வளோ நாள் வந்திருக்காங்க, ஃபஸ்ட் செம்மில் எவ்வளோ மார்க்கு, செகண்ட் செம்மில் எவ்வளோ மார்க்கு, தேர்ட் செம்மில் எவ்வளோ மார்க்கு. ஸோ அது மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்னால் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. ஸோ 50 ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன, அவங்களோட பாஸ்வேர்டு, அவங்க எத்தனை நாள் வந்திருக்காங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்ன மார்க். அதே மாதிரி செகண்ட் இயர் என்ன, தேர்ட் இயர் என்ன, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ, ஃபிசிக்ஸில் எவ்வளோ, நெக்ஸ்ட் எம்ஃபில். ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரிசல்ட் அனாலிசிஸில். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் இடையில் என்ன டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்புறம் கைட்லைன்ஸ், இப்போ அதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, சிஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணும், இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமா, ப்ராஃபிட்டில் போகுமா, லாஸில் போகுமா அப்படிங்கிற கைட்லைன் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு ரிப்போர்ட், இப்படி பண்ணினா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக, ஸோ நம்மளை எவ்வளோ ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்கோம், மொத்த செலவு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் டேட்டாபேஸ். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் டேட்டாபேஸ் பார்த்தோம், அதில் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் இன்வென்ட்ரி டேட்டாபேஸ்னால் என்ன, அடுத்தது அக்கௌண்டிங் அப்ளிகேஷன், இன்கம் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ரிசல்ட் அனாலிசிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்.